ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கி 2 வாரங்கள் ஆகின்றன. 2 தரப்பிலும் தாக்குதல்களின் வீரியம் குறையாமல் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறிக்கட்டும் அப்படிங்கிறது போல இந்த போரில் தொடர்பில்லாத சில நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதையும் பார்க்குறோம். அதில் மிக முக்கிய நகரமாக துபாய் மாறி இருக்கிறது. பல ஆண்டுகளாக அமைதி மற்றும் ஆடம்பரத்தின் அடையாளமாக திகழ்ந்த துபாய் தற்போது ஒரு போர்க்களமாக மாறி வருகிறதோங்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் துபாயினுடைய வானளாவிய கட்டிடங்கள் புகை மண்டலமாக மாறி வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் இதுவரை 268 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் 1500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி இருக்கிறது. ஈரான் தற்போது துபாயினுடைய வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களை குறிவைத்திருக்கிறது. இதற்கு முன்னதாக இஸ்ரேல் ஈரானிய வங்கிகளை தாக்கியதனால அதற்கு பதிலடியாக ஈரான் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக தெரியுது. துபாயை தலைமையகமாக கொண்ட சிட்டி பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், அது மட்டும் இல்லாமல் HSBC போன்ற சர்வதேச வங்கிகள் தங்களது கிளைகளை மூடிவிட்டு ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய அல்லது வெளியேற உத்தரவிட்டிருக்கின்றன. துபாயின் வருமானத்தில் எண்ணெய் வளம் வெறும் 2% மட்டும்தான் பங்களிப்பு. அதனுடைய வருமானத்தில் வர்த்தகம் தான் அதிக பங்கினை அளிக்கிறது. போர் காரணமாக வர்த்தகம், நிதித்துறை, சுற்றுலா, ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை அப்படின்னு முக்கியமான துறைகள் அனைத்தும் தற்போது முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல். நிதித்துறையின் மையமான துபாய் நிதி மையத்தில் DIFCயில் 290 வங்கிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட சொத்து மேலாண்மை நிறுவனங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த பணக்காரர்கள் துபாயை விட்டு வெளியேற தொடங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. மில்லியனர்ஸும் பில்லியனர்ஸும் வெளியேற தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா, நேபாளம் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கிருந்து எப்படி வெளியேறுவது அப்படிங்கிற கேள்வியில் இருக்கிறாங்க. வேலை இழந்த கவலையில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். துபாய் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அப்படிங்கிற ஒரு கவலையும் ஏற்பட்டிருக்கிறது. போர் நிறுத்தப்பட்டு நிரந்தர அமைதி ஏற்பட்டால் மட்டுமே துபாயால் மெதுவாக மீண்டெழ முடியும்.